ஐந்தாவது யுத்த வெற்றி விழா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் எதிர்வரும் 18ஆம் திகதி மாத்தறை கடற்கரையில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடக சந்திப்பு இன்று அரச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சில் நடைபெற்றது. இந்த வெற்றி கொண்டாட்டம் பயங்கரவாதத்தை தோற்கடித்ததற்காகும். மாறாக ஒரு மக்கள் பிரிவினரை மற்றும் ஒரு மக்கள் பிரிவினர் தோற்கடித்தார்கள் என்று அர்த்தமல்ல. பயங்கரவாதத்தை தோற்கடித்ததன் மூலமாக வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கிடைத்துள்ளன. வடக்கு கிழக்கு மக்களின் வெற்றியை தான் நாங்கள் கொண்டாடுகின்றோம். பாராளுமன்றத்தில் உள்ள 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பிதழ்கள் கொடுத்துள்ளோம். இதன் காரணமாக அரசியல் ரீதியில் கட்சி அடிப்படையில் அழைப்பிதழ் கொடுப்பதில்லை. அப்படியான செயற்பாடுகளுக்கும் இடமில்லை. அழைப்பிதழ் பத்திரம் என்பது பிடியாணை அல்ல. அழைப்பது எமது கடமை, வருவது அவர்களது பொறுப்பு. பயங்கரவாதிகளை கொண்டாடுவதற்கு இடமில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரபாகரனின் உறவினர்கள் இருந்தால் அவர்களது வீட்டில் தானம் கொடுக்க முடியும். அது எங்களது பிரச்சனை அல்ல. அது உறவினர்களது கொண்டாட்டம். ஆனால் எல்டிடியின் கொடியை ஏற்றி கொண்டாடுவதற்கு இடமில்லை. அவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றால் நடைமுறையில் உள்ள சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு பிரிவினர் செயற்படுவார்கள். නමුත් මේ LTT කොඩිය දාලා LTT සන්නාම සහිතව යාව සමරන්න ඉඩ ලැබෙන්නේ නැහැ.